ஆ மச்சான். சொல்லு மச்சான். சரி மச்சான், இப்போ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன் மச்சான். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான் நம்பா. சரி, இப்போலாம் எப்படி இருக்கா? நல்லா தான் இருக்கேன். அவனை நம்ம எப்படி போத்து தண்டுன்னு நம்ம யோசிக்கலாம். அந்த டக்கிசி அவனை எப்படி அவன் அப்பா எங்கே இருக்கான்னு ஒரு அப்பா அவன் அப்பா இன்னும் காற்று சேர்த்துருக்கானு தெரியுது. நம்ம எல்பி சயின்டிஸ்ட் கேட்டால் கரெக்டாக இருக்குமே. ஆமாண்ணே மச்சான். சொல்லுடா, தூக்கி விட மாட்டியா? சொல்லிட்டு கேட்குறா. நம்ம சயின்டிஸ்ட் இருக்காங்களா? இருக்காங்களா? ஏண்டா வாட் யூ கேட்? உங்களுக்கு கண்ணு வேணுமா? அஃப்கோர்ஸ். ஓகே. அதோ சரி, அவங்க பிஸியாக இருக்காங்க. பணம் பார்க்குறேன். ஓ ஷிட், இப்போ என்ன பண்ணுறது? நம்ம என்ன பண்ணுறது? அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ என்ன செய்யணும்னா நான் டக்குன்னு யோசிக்கிறேன். எல்பி சயின்டிஸ்ட் சார், இன்னைக்கு எப்படி இருக்கீங்க சார்? உங்களை பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் கேட்டோம். ஸோ ராக்கெட் அது பேரே வர மாதிரி ராக்கெட் அது எனக்கே வரமா தெரியுது டாக்டர். ராக்கெட் நேசரா? அது பேரே வரமா. ராக்கெட் நேசரா அது பேர் சார். ராக்கெட்னு சொன்னால் எதுக்கு நீங்கள் ராக்கெட் கொண்டு வரீங்க? நான் உங்களை சொல்ல போகிறதான்ட, நீங்கள் எப்படி சொன்னீங்க? இந்த தெரியும். இது ரொம்ப பவர்ஃபுல் கன். இதில் நீ வின்னர்ஸ் கூட அட்டாக் பண்ணிக்கணும். இது நானாக உன்னை போட்டு நியூ கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியா? எஸ், ஐ எம் டெக்னாலஜியா? நான் ஜோக்கு தான் பண்ணேன். இந்த துப்பாக்கி நானும் உண்மையை கண்டுபிடிச்சேன். நம்ப முடியலையா? நம்ப நீங்கள் ரோப் பற்றி நீங்களாவே கண்டுபிடிச்சிங்க. நான் எப்படி சார் நம்பாமல் இருக்குவேன்? நீங்கள் சொல்கிற ஃபுல்லாக எனக்கு புரியுது. அந்த ராக்கெட் நினச்சிடுற எத்தனை பவர்? மினியனா? ஒரு அடி நடிச்சா மாநிலத்துக்கே பண்ட போகிறமா நான் உன்னை பாடுற செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் வெரி கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். உனக்கு இதை பார்த்து யூஸ் பண்ண தெரியுமா கேட்டு? ஸோ ஐயாம் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும். நான் துப்பாக்கி கொஞ்சம் சேர்த்தேன்னா போடுவேன். என்னன்னா மற்ற அப்பாரி மக்களுக்குலாம் தெரியாமல் அடிபட்டுணும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கண்ணு நான் எடுத்துக்குவா சார், வச்சுட்ட. ஏண்டா உங்கள் வீட்டெல்லாம் மொத்தமாக வச்சுக்க மாட்டீங்களா? என்னடா அதுக்கெலாம் நான் வந்தேன் கேட்டு. சரி பானா, நீ ஃபோன் வச்சுக்க. சயின்டிஸ்ட் போயிட்டாங்களா? ஆமாம் தம்பி. ஏன்ப்பா சயின்டிஸ்ட் ரொம்ப பண்ணேன்? என்னென்ன துப்பாக்கி அங்கே இருந்துச்சு. அவங்க கோச்சுக்கலாம் மாட்டாங்கடா. ராக்கெட் இருந்துச்சு எங்கேயும் வச்சுட்டு போயிட்டாங்கடா. மச்சான் எனக்கு தெரியாடா. மச்சான் நான் அப்பமா தரேன் மச்சான். இந்த துப்பாக்கி ரொம்ப அண்ணா இருக்குதா? ஏன்டா வீடு குப்பை வச்சுக்கிறீங்க? சரி வச்சுக்கிறேன்பா துப்பாக்கி. அவனை போட்டு தந்துருக்கு கரெக்டாக இருக்கும் சார். ஓகே, நீயும் அப்பமா க்ளீன் பண்ணிக்கிட்டான். இது முக்கியம் இந்த கரியர். ஸோ ஆமாம், இப்போ என்னானுன்னா நீங்கள் எத்தனை பேர் நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ என்னென்ன செய்யணும்னா மாமா பொறுத்துட்டு பார்க்குறேன். பொறுத்துட்டு சொல்கிறேன் சரியா? பொறுத்துட்டு பார்க்கணுன்னா என்ன இது ஜன்மா சாப்பிட்டுங்க. நம்ம நிறையா வின்னர்ஸு அடிக்கணும். நான்
புதுசாக சேர்ந்துருக்கீங்கடா. சரி, ஓகே. சரி, இப்போ நான் சொன்னது இப்போ கேளுங்க. இப்போ தான் காலையில் 7 மணி ஆகுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனை கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இவனை நம்ம அடிக்கிறது இந்த கண் தான் அதுக்கு மேலே கழித்தாதான் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது ஃபுண்டா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு நம்பா. சரி மாமா, அவனை பிடிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாரா நீ? கேட்டு நீ இங்கே தான் இருக்கியா? ஃபைட்டிங். ஏய், அவனை புரியலா? ஐயோ, நீ என்னை கொன்னா என் அப்பா உன சும்மா வர மாட்டான். நீ என்ன ஏய், கூப்பிட்றேன். ஒன்றை மணி சாந்தாரு இல்லைன்னா ஷூட் பண்ணிக்கிறேன். ஏய், எங்கடா போயிட்டேன்? ஏய் தக்கிசி, நீ வந்துட்ட. உன்னை இப்போ போட்டு தண்டாமல் விட மாட்டேன். போராட. நீ என்ன கொண்டு போயிடு. என் அப்பா ஜாக், எங்க அப்பா ஒன்னு சும்மா வர மாட்டாங்கடா. மனசு கூட இது ஓடிட்டு இருக்கு. டேய், ஏன்டா எப்படி இருக்க? சாரி மச்சான், தெரியாம பண்ணிக்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். மனசு கூட இதே ஓடிட்டு. என்னது இந்த அந்த தக்கிசி சொன்னான், என் அப்பா உங்களாம் விரும்பத்தாப்பே. அவன் மோசமான வில்லன் புரிய. சரி பிரச்சனைடா, அவன் நம்ம அப்பா பார்த்துக்கிறான். என் பையன் போயிட்டான். அவன் ஃப்ரெண்டு ஆக்கட்டாம், அவன் பேரு என்ன எவராயிரு என்ன புரிய மாட்டா. பழங்கி போட்டு கணிதான். என்னப்பா அது? அவன் அண்ணா கெட்டவனான்னு கேட்குறியா? அவன் யாரு தெரியலையே. அவன் கெட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமை வச்சு நம்ம கூட பண்ண முடியும். இந்த டைமை வச்சுக்கிட்டு அவன் நிறைய இது செய்கிறான். இப்போ நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும்.
அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து மாமா நிறையா இது ஏற்றி கேட்டுக்கு மாமா அவங்க என்ன பேர் மாமா நிறையா ஹெல்ப் செய்யணும். அதுக்காக தான் நான் சயின்டிஸ்ட் வேறு அப்பீரான்டேன். சரி வாங்க நம்ம வந்து மணிமே அங்கேயே போகலாம். இப்போ நான் சொல்கிறது கேட்டுக்குங்க அசிஸ்டன்ட். நான் ஒன்று தீட்டேரா நான் ஒன்று சொல்கிறேன். சரி நான் இப்போ ஒன்று தீட்டேரா சொல்கிறேன். அந்த கேட்டு வச்சு அவங்க யார் போட்டு தரணும்னா உங்களுக்கு நான் எல்லாரும் நான் சொல்கிறது கேட்டுக்குங்க. ஜாக்கு தெரியுமா ஜாக்கு தெரியுமா ஜாக்கு தெரியுமா? தெரியும். அவன் வந்து பயங்கரமாக வின்னன். ஆமாம் சார் நீங்கள் சொல்லுக்கிற கைத்துனான். ஆனால் மாமா அவனை இப்படி அத்தாக் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் சார். ஏன்னா நான் வந்து கராத்தேட நான் பேக் பெட். வெரி குட். ஏன்னா கைத்துங்க. சூப்பர். சரி ஓகே கைத்தத்தி விஷயம் ஒன்றும் இல்லை. நீ கராத்தே பெட் பெட் அப்படி நீ என்ன மாதிரி சுமத்திக்க. யா அஃப்கோர்ஸ். சரி பிரச்சனை இல்லை. சரி என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ காய்ஸ் இப்போ நான் சொல்கிறது கேட்டுக்குங்க. பாசிப்னா சும்மா நான் ஜோக்கு தான் பண்ணேன். ஆனால் மாமா அந்த ஜாக் மாமா சும்மா விருக்குவார். அந்த பேர் வந்து அவனை போட்டு தண்ணியிருக்கான். இப்போ அவனை போட்டு தண்ணியிருக்கிறான். நான் நிறைய இருலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ என்னென்ன செய்கிறேன்னு நான் கமிட்டரோட பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ என்னென்ன நடக்குதுன்னா ஸோ இப்போ என்ன சொல்லுறேன்னா ஓ கனவா? நான் வேற பயந்துட்டேன். என்ன கனவு? இல்லை என்னோட வெறிச்சா மாதிரி அப்படி ஒன்று கனவு. சரி அது விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்லை. மற்ற இதில் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தம்பி இப்போ ஸோ காய்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா மாமா அவன் ஜாக்கு மாமா பிடிச்சே ஆகும். ஏன்னா அவன் மற்ற பேர் இப்படி மற்ற பேர் இப்படின்னா கத்திச்சு இப்படி போட்டு தண்டிட்டு இருக்கான். அவன் இப்போ 100 பேரை கொலை பண்ணிட்டு இருக்கான். ஸோ மாமா அவனை வந்து அம்மா சும்மா விருக்குவார். ஏய் இதெல்லாம் தூக்கிட்டுக்க. சரி தூக்கி வச்சுட்டேன். இந்த சூகி ஸ்கூல்னா மாமா நிறைய பாம்பு வச்சுருக்கேன். என்ன மாமா வந்து அவனை மாமா போட்டு தண்ணுவோம். சூனை போடா பொண்ணு மாமா அவனை போட்டு தண்ணுவோம். இல்லைன்னா மம்பளையும் தேடி பிடிச்சி மாமா எடுத்துக்கே அவன் உடறது டேக் பண்ணி அப்படி. ஏன்னா அவனை பையன் மாமா போட்டு தண்ணுவேன். ஏன் ஆமாம் நம்பா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கவலைக்கு மேடிக்கிறேன். சரி இப்போ வந்து மாமா அவனை மாமா சும்மா இருக்குவார். கண்டிப்பாக அவன் நம்ம பையன் போட்டு தரனால அவன் ரொம்ப வெடி பிடிச்ச மாதிரி மாமா போட்டு மாமா சாக்கரையாக இருக்கான். நெக்ஸ்ட்டு இந்த எபிசோட் பார்க்க நினச்சிங்கன்னா அந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மொத்தம் 8 எபிசோட். இப்போ 4வது எபிசோட் தான் போகிறேன். கதை வந்து பயங்கரமாக போகும். இதாக தான் இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.